மக்களே வெல்கம் டு கேரளா. கேரளா பரம்பிக்குளம். இதுதாங்க ரொம்ப நாள் ஆசைங்க, இங்க நிக்கணும் போட்டோ எடுக்கணும். இதுதாங்க ரொம்ப நாள் என்னோட கனவா இருந்தது. அதே பைக்ல வரணும் அப்படிங்கறது என்னோட கனவா இருந்தது. பட் அது வந்து இந்த கார் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பார்ட்னரு. நாங்க இப்போ பரம்பிக்குளம் போற வரைக்கும் இவங்களும் எங்க கூட தான் வர போறாங்க. கேரளாக்குள்ள அந்த பக்கம் ஒரு காலை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் தமிழ்நாட்டுல ஒரு காலை எடுத்துப்போம். சினிங்கி கேரளா பார்டர் வந்தாச்சுங்க. உன்னை போய் அந்த காலில் அக்கறைக்கு இக்கிற ஒரு கால் வச்சு நாங்கள் கேரளா தமிழ்நாடு பாதிக்கிட்டே இருந்த பாருங்க. வேணா அங்க போய் போட்டோ எடுத்துடலாம். நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் நம்ம கூட ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க நம்ம எல்லாரும் தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ பரம்பிக்குளம் இந்த செக் போஸ்ட்டில் வந்து இப்போ நம்ம வந்து கார் அலோடு இல்லைங்கிற மாதிரி எதுவும் சொல்கிறாங்க. பட் என்னன்னு கேட்டுக்கும் நம்ம. ஓ இதெல்லாம் போகணுமாட்டா வண்டிக்கு லைட் வெஹிக்கிளுக்கு 85 வெஹிக்கிள் சஃபாரி. ஓ இதுக்கு தான் இப்போ நம்ம 200 கட்டணும்னு நினைக்கிறேன். ஆமாம் இதுதான் பரம்பிக்குளம். இங்கதான் இது அந்த ஒரு யூடியூபர் காமிச்சாங்க. ஆமா இந்த இடமா? ஆமா வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதான் பரம்பிக்குளம் செக் போஸ்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே போட்டிருக்காங்க பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்க்குள்ள போனால் என்ட்ரி ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனுக்கு 30 rupees, ஃபாரினருக்கு வந்து 335, சைல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 15, கேமரா நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா 45, வீடியோ கேமரா வச்சிருந்தீங்கன்னா 335, ஹெவி வெஹிக்கிளாக இருந்தால் 335, லைட் வெஹிக்கிளாக இருந்தால் 85. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி வெஹிக்கிள் சஃபாரி இவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. ஸோ 2 இடத்த வந்து கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு வந்து சூப்பர் மேனேஜ் நின்றுச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து அவங்களே வந்து கூட்டு போகிறதுக்கு 400, நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தா அதுக்கு வந்து 200. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே அமைப்பு எல்லாமே இங்கே வந்து தண்ணி ஓடுது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள். ரொம்ப 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 சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். பக்கா அப்படி பாரு மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து செக் போஸ்ட் இருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து என்ன ரூல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செக் போஸ்ட் இருக்கு இல்லையா, செக் போஸ்ட்லேருந்து இங்கே வந்து ஆஃபீஸ் ரூம் இருக்குது. ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து அதெல்லாம் பண்ணு தப்பு இல்லை. இங்கே வந்து என்ட்ரி ஃபீன்னு போட்டுருவாங்க. ஸோ வெஹிக்கிளுக்கு எவ்வளோ, இந்தியனாக இருந்தால் எவ்வளோ, ஃபாரினராக இருந்தால் எவ்வளோ, கேமரா வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ, இந்த மாதிரி எல்லாமே இங்கே போட்டுருவாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்திருக்கோம். 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 175 ப்ளஸ் வெஹிக்கிளுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 175 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 கிலோமீட்டர் வந்து இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து நம்ம போய்க்கலாம். போயிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா கன்னிமர ட்ரீ பார்க்குறது, அந்த இன்னும் டேம்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கெலாம் வந்து தனி சார்ஜ். அது வந்து ஓன் வெஹிக்கிளுக்கு தனி, ஸோ பர் ஹெட்டுக்கு தனி, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம உள்ளே போய் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆசை, இது வந்து எங்களுக்கு வந்து நிறைவேறிடுச்சு. பரம்பிக்குளம் இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இந்த நேச்சரை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பைக்கில் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். பைக் தான் அலோடு இல்லாதனால நம்ம வந்து காரில் வந்திருக்கோம். ஸோ இதை இன்னும் இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த போய் பார்க்கலாம். மக்களே ஃபைனலி ரீச் த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இதுதாங்க கேட்டு இது வந்து பயங்கர சூப்பராக இதோடைய ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம வந்து அங்கே போகணும். நம்ம இங்கே என்ன பண்ண போனால் இன்னும் சாப்பிட்டு, ஸோ நம்ம வண்டி அங்கே பார்க் பண்ணியிருக்கோம், டிக்கெட் எல்லாமே எடுத்தாச்சு. அது கேஷுக்கு நோட் பண்ணியிருக்கான். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா சஃபாரி கூட்டு போகிற டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இங்கேயே இந்த சஃபாரி வண்டிங்க எலிஃபென்ட் பார்க்குறது, இந்த மாதிரி உள்ள டீப்லாம் கூட்டு போகிறது, இந்த மாதிரி வண்டி தான் கூட்டு போவாங்க. கூட்டு மேலே எப்படி இறங்க போட்டுகிட்டே இருங்க மக்களே. பரம்பிக்குளம் செக் போஸ்ட் தாண்டியாச்சு. வேற லெவல் இருக்கு. எங்களால அந்த சந்தோஷத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல. அவ்வளோ சூப்பரா இருக்கு. இயற்கையினுடைய அழகு, அந்த அமைப்பு எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. வழியில புறம் நெடுவும் ரோட்ல வந்து யானைசாணி தான், வெறும் யானைசாணி தான் கிடக்கு. நான் சொல்ற மாதிரி ஏர்லி மார்னிங் 7:30 மேல டாப் ஸ்லிப் வர ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க நிறைய எலிஃபென்ட் வந்து ஸ்பாட் பண்ணலாம். இப்போ நாங்க வரும்போது 10 மணி ஆயிடுச்சு. அதனால வந்து பெருசா யானைகளை பார்க்க முடியல. யானை இருந்தா பரவாயில்ல. ஸோ இதுதாங்க, இங்கிருந்தா நம்ம வந்து காரை பார்க் பண்ணிட்டு சஃபாரிக்கு பஸ்லேயே போகலாமா? பஸ்ஸே இருக்கிற கோயம்புத்தூர் பொள்ளாச்சிலேருந்து இங்கே தாங்க
வெண்கோலி கெஃபே பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ இங்கே தான் வந்து ஓன் வெஹிக்கிள் போக விட்றாங்களோ இன்னும் தெரியல. இல்லைன்னா கார் இங்கே தான் நம்ம பார்க் பண்ணி ஆகணும். கெஞ்சி பார்ப்போம் விடலாம் அப்படின்னா எங்க நம்ம ஓன் வெஹிக்கிளே போகிறேங்க ப்ளீஸுங்க என்கிட்ட காசு இல்லைங்க. அவரு கார் நிறுத்திருக்காரு பாருண்ணா. நிறுத்திருக்காரு. அவர்கிட்ட அவர் ஏதோ பேச சொல்லுண்ணா. அவரு கட்சிக்காரங்க எத்தனை இடத்தைங்க இங்கே வந்து இது பண்ணுறது என்னங்க இவங்க காசு அவங்க நடந்து போயிட்டாங்களாட்டு இருக்குது. நடந்தா போகணுமா? நடக்கலாம் இல்லை வண்டியில் ஏறி போயிட்டாங்களான்னு தெரியலையே. பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டாங்களா என்னண்ணா? இல்லை அந்த மாதிரி பஸ்ல போயிடுச்சு. பார்க்கிங் இங்கே வந்து நிறைய பேர் கைடு இருக்காங்க. கரெக்டாக நம்மளை வந்து எங்கே நீங்கள் பார்க் பண்ணணும் எல்லாருமே இருக்காங்க. இப்போ நம்ம அவர் எங்கன்னா போனார்? இவங்களாமே ரேஞ்சர்ஸ். இப்போ எடுத்துட்டு போக முடியாதுண்ணா வண்டியை? வரலாம் வண்டி எடுத்துட்டு போக முடியாதா? அவங்களும் ஓன் வெஹிக்கிள் போயிட்டாங்கன்னு தெரியலையே. அவங்க கார் இங்கே தான் நிற்கிது. சஃபாரி வண்டியில் போயிட்டு நம்மளுது. இது என்ன இடங்க பரம்பிக்குளத்தில்? ஆனப்பாடி. ஸோ இங்கே தாங்க நான் வந்து அந்த செக் போஸ்ட் கவர் பண்ண பார்த்தீங்களா. செக் போஸ்ட் தாண்டி நீங்கள் 2 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து தனியாக நீங்கள் வந்து அந்த 22 கிலோமீட்டர் போகிறதுக்கு சஃபாரி வேன் இருக்குது. நீங்கள் வந்து சஃபாரி வேன்லேயும் போகலாம், ஓன் வெஹிக்கிளையும் யூஸ் பண்ணி போகலாம். ஸோ இங்கே வந்து என்னென்ன பண்ண முடியும்னா நீங்கள் வந்து அங்கே கேன்டீன் இருக்குது, சாப்பிட்டுக்க முடியும். பார்க்கிங்கில் இங்கே தான் நீங்கள் வந்து கார் எல்லாமே பார்க் பண்ணிவிட்டு ஸோ சஃபாரி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுலேயும் போகலாம், இல்லை ஓன் வெஹிக்கிளையும் போகலாம். இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது, அங்கே போய் நீங்கள் என்ன நம்ம கேட்கணும் அதெல்லாம் கேட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பரம்பிக்குளம் இன்னொரு செக் போஸ்ட் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே வந்தாச்சு. இங்கிருந்து தான் நம்ம வந்துட்டு அந்த சஃபாரி புக் பண்ணி போகணும், இல்லைன்னா ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணி போகணும். ஸோ அதை வந்து நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் கிட்ட தான் போயிட்டுருக்கேன். உள்ள இங்கே தான் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. இங்கே தான் நம்ம கேட்டுக்கணும், டிக்கெட்லாம் புக் பண்ணணும். நமக்கு முன்னாடி நம்ம பார்ட்னராக வந்தாங்கல்ல அவங்களாம் இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்க்குறேன், ஏன்னா அவங்க கார் இங்கே தான் நிற்கிது. கேட்டு பார்க்கலாம் என்னன்ட்டு. இங்கே போர்டு வச்சுருக்காங்க. ஜங்கிள் சஃபாரி வந்து பார்த்திங்கன்னா ஜங்கிள் பஸ் ரைடு, அதாவது 45 கிலோமீட்ரு கன்னிமராட்டிக்கு அதுவும் பார்க்கலாம். டேம் வியூ பாயிண்ட் 2 இருக்குது. டேம் வியூ பாயிண்ட் 1, வேலி வியூ பாயிண்ட் 1, துணக்கடவு டேம் 1, பரம்பிக்குளம் டேம். இது வந்து ஒருத்தருக்கு 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்தாண்ட வந்து எக்கோ டூரிசம் பேக்கேஜ் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு, ட்ரெக்கிங், பேர்ட் வாட்சிங்கு, ஜங்கிள் சஃபாரி, பேம்பூ ராஃப்டிங் இது எல்லாமே இருக்குது. அதுக்கு அதுக்கு வந்து ப்ளீஸ் எல்லாமே இதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம போகணும். ஒருத்தருக்கு 400 ரூபா போனோம்னா இந்த 45 கிலோமீட்டர் கவர் பண்ணுறது இதில் போகணும். ஸோ அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் சேர்ந்து 9,700 ரூபா 9,700 ரூபா கட்டுறது இது. ஸோ அந்தந்த வந்து ட்ரெக்கிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு வந்து 5 பேர் சேர்ந்து 8 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க. ஒருத்தருக்கு வந்து 1,500. ஸோ அதே மாதிரி அந்த இன்னொன்று இருக்குது பக்மார் ட்ரெக்கிங் ட்ரெயின் சொல்லிட்டு இருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே டைமிங் போட்டிருக்காங்க. 9 to 5 இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 300 per person வரும். அதே மாதிரி நீங்கள் அந்த ட்ரெக்கிங்க்கு 3,600 ரூபா கட்டும். இந்த ட்ரெக்கிங் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப நாள் அதுவும் ஆசை போகணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் நம்ம இந்த வந்து ஏரியா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பரம்பிக்குளம்னா என்ன, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்கே தான் இருக்கேன் வாங்கினேன். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சஃபாரி புக் பண்ணோன்னா இந்த பரம்பிக்குளம் டேமு, அப்புறம் வேலி வியூ பாயிண்ட்டு, இன்னொரு டேம் வியூ பாயிண்ட் இருக்குது, கன்னிமரா ட்ரீ பார்க்கலாம். ஸோ கடைசி இந்த வந்து இந்த வேன்ஸ்ரீ எக்கோ ஷாப் இதை பார்த்துட்டு திரும்பி வந்துடுறது. இவ்வளோதாங்கண்ணா. 2 வியூ பாயிண்ட் 2 டேம். ஆமாங்கண்ணா. இதெல்லாம் மொத்தம் சேர்த்து 30 கிலோமீட்டர் வருது மொத்தம் எல்லாம். அந்த துணக்கடவு டேம் வந்து 7.5 கிலோமீட்டரில் இருக்குது. கன்னிமராட்டிக்கு 13. எல்லாமே அப்படி தான் போகணும். சாரி அப்படி ஆமாம் அதான் கடைசி. நம்ம இப்படி தான் போகணும். யூஆர் ஹியரிங் நம்ம இங்கே இருக்கிறோம். ஃபஸ்ட் எடுத்து துணக்கடவு டேமு, அடுத்தது கன்னிமராட்டி, அங்கே டேம் வியூ பாயிண்ட்டு, வேலி வியூ பாயிண்ட்டு, பரம்பிக்குளம் டவுனு, அப்புறம் டேமு. அதுக்கு மேலே இது இல்லை. டேமு இதில் தான்டா இருக்கு. இதே கேரளா தான்டா. இதுவே பரம்பிக்குளமே கேரளாவில் தான்டா இருக்குது. இப்போ நிற்கிறது கேரளா தான்டா. பாட்டிலாம் தாண்டியாச்சு. அங்கே வெல்கம் டு கேரளான்னு போர்டே போட்டுருந்தாங்களே என்ன. இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து இதுக்குள்ளே தாங்க போகணும். இதுக்குள்ளே தான் போய் நீங்கள் சஃபாரி புக் பண்ணுறது எல்லாமே பண்ணணும். ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த என்வாயன்மெண்ட்டு பயங்கர சூப்பராக இருக்குங்க. உள்ளே அந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா ஓன் வெஹிக்கிள் வந்து இப்போ அலோடே கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னா அதாவது இந்த சஃபாரி வண்டி இருக்குல்ல, அந்த சஃபாரி வண்டி வந்துட்டு ஃபுல்லாகி, அதாவது அது அவைலபிலிட்டி இல்லைன்னா மட்டும் தான் நம்ம வந்து ஓன் வெஹிக்கிளில் வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்களா, இல்லைன்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து அவங்களுடைய சஃபாரி அந்த வேனில் மட்டும் தான் போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமாம், அதனால் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் சார்ஜை போட்டு சாப்பிட்டு பண்ணோம்னா சரியாக போயிடும். சரிங்கண்ணா, நாங்கள் பார்த்து வரேங்கண்ணா. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணணும்.
பார்க்கலாம். மூஞ்ச கழுவணும், ஏன்னா எண்ணெய் அடிச்ச மாதிரி இருக்குது. மூஞ்ச கழுவணும். சஃபாரி நீங்கள் வேன் புக் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஷாப் மாதிரி இருக்குது. இங்கே வந்து இதுவும் தான் அங்கேயும் தான் இருக்குது. ஸோ இந்த பரம்பிக்குளம் அவங்க அந்த டிஷர்ட்லேயே அதே மாதிரி அந்த பரம்பிக்குளம் லோகோ போடுறது, இங்கே தயாரிக்கக்கூடிய அந்த அது பேர் என்ன, விபூதி அமனுச்சு சோப்பு. இது என்ன தைலமா, தைலம். இது வந்து 10 குச்சி. 10 குச்சி. டிஷர்ட்டில் இவங்களே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது இதே ஸ்போர்ட்ஸ் கிளப் தாண்டா கேசுவா, ஆனால் அந்த பரம்பிக்குளம் பிரிண்ட் அடிச்சு வருது. இது வேணால் வாங்கலாம், இது வாங்கலாம். இது சூப்பராக இருக்குது. இந்த புக்கு ஒன்று வாங்கணும், இதுதான் நினச்சிட்டே இருந்தேன். இங்கே பாருங்க, சர்பத்து ஹனிங்க, ஹனி தானே இது, வைல்டு ஹனி. நன்னாரி சர்பத்துங்க, 160 ரூபா. அவ்வளோதானா? ஏங்க இது ஹனிங்களா என்னது? நன்னாரி சர்பத்தில் ரெண்டுமே சர்பத் தானா? அட போட்டே இருக்கு. ஹனி இல்லைங்களா? இது 120 ரூபா தானே அங்கே இருக்கு. ஓகே ஓகே. ஹனி பார்க்கலாம். வனஸ்ரீ இது என்னது? பெப்பரு. தமிழ் புக் எதாவது இருக்குங்களா? தமிழ் இருக்காதா? ஓ, கிராம்பு இதெல்லாம். இது கீழே என்னமோ பாயெல்லாம் வச்சுருக்காங்க. பாய் என்னதுங்க? ரெயின் மேக்கர். ஓ, நம்ம இது மழை நனையம் போட்டுக்கிறதுக்குங்களா? இல்லை. ஓ ஓ எடுக்கேஸ்வா. ஓ சவுண்டு மட்டும். அட இது எவ்வளோங்க? சாய்க்கணும் எவ்வளோங்க இது? ஓகே, சூப்பராக இருக்குங்க. ரெயின் சவுண்ட் கேட்குது. கேப் ஒன்று வாங்கலாம், பரம்பிக்குளம் கேப்பு. இன்னும் அங்கே ஷாப் இருக்குது தானே, மேலே என்ன ஷாப் இருக்குது தானே? ஓகே, சரி பார்ப்போம். அதையும் பார்த்துட்டு இது இதாக இருக்கும். இது கீச்சைன் வாங்கிக்கலாம்டா நம்ம பைக்குக்கு. ஆனால் அது அட்டையாட்டு இருக்கேன். இது பரம்பிக்குளம் இருக்கிறது, இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதில் வேறையாட்டு இருக்கு. இது பென்சில் ஆட்டம் இருக்கு. இது எவ்வளோங்க வருது? இந்த கோட் மாதிரி இருக்கிறது 1500. கம்மியில் எதுவும் இல்லைங்களா? எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம்.